கலைஞரே உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காரு, ஸ்டாலின் உங்களுக்கு 6 தானே கொடுக்குறாரு. கொடுப்பாருங்கிறான். கொடுப்பாரு. கொடுக்க எங்க போறாங்க? இந்த கூட்டணி ஒரு தொடர்ந்து ஒரு 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 3 தேர்தல் செஞ்சிச்சு கூட்டணி. அப்ப வர தேர்தல் 4வது தேர்தல். அப்ப 4வது தேர்தல் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இவ்வளவு வலிமையா இருக்குன்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைன்னு தெரியாதா முதலமைச்சருக்கு? ஏங்க 10 சீட்டு கொடுப்பாருங்க, எண்ணிக்கை கூடுங்க, எங்களுடைய தொகுதியில் கூடுங்க, 15 சீட்டு கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஒரு கோட்பாட்டுக்கான கூட்டணியா உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி உருவானதுக்கான விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர். புரியுதுங்களா? இந்தியா கூட்டணியும் கலகலத்து போச்சுன்னு வந்து ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்கல்ல சமீபத்துல? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவங்க கட்சிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் காரணமா ஒரு அதிருப்தியில ஒரு மீடியால கேட்கும்போது சில வார்த்தைகள் கூடும் குறையும். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்தியா கூட்டணி மோடி எதிர்த்தனால இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா வலிமையா உட்கார்ந்துருக்கு காங்கிரஸ். அதற்கு காரணம் இந்தியா கூட்டணி. புரியுதுங்களா? நாளைக்கு இதே கூட்டணி இன்னும் வலுப்பெற்றுச்சுன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க, ஒன்றிய அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. புரியுதுங்களா? மோடி வீழ்த்தப்படுவாரு. தமிழ்நாட்டு அரசு 3 வருஷமா இப்படியேதான் 3 தேர்தலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு மோடி தான் பிஎம்ஆ இருக்காரு. நீங்க ஏமாத்தி மக்கள்கிட்ட வந்து மோடி வித்தை காட்டி மக்களை வந்து மயக்கி மக்களுக்கு வந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுட்டு மக்களை சுரண்டுவதற்குல அது அயோக்கியத்தனமான அரசியல். இன்னைக்கு பாஜக செய்கின்ற அரசியல் வகுப்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், முத்தலாக்க சட்டமா இருக்கட்டும், இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்தலா இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சமூகத்தை ஒரு பெரும்பான்மை சமூகமான இஸ்லாமியர்களை என்ன சொல்றதுன்னா அந்நியப்படுத்துறதுக்குள்ள அயோக்கியத்தனமான அரசியல். இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் போராட்டிருக்காங்க, எவ்வளவு உயிர் கொடுத்துருக்காங்க. ஒரு சமூகத்தை வந்து இன்னைக்கு நீங்க புறந்தள்ளுறதுக்குள்ள அது எவ்வளவு ஆபத்தானது. நாளைக்கு இந்த நிலை எல்லா சமூகத்துக்குமான வரும்ல. புரியுதுங்களா? அப்ப மோடியை வீழ்த்தணுங்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தை மட்டும் இல்ல, இடதுசாரியின் கோட்பாட்டு கொள்கை உள்ள அனைத்து அமைப்புகளும் நிக்குது ஒரே அணியில. சரி, தமிழ்நாட்டு அரசியல் சூழல தமிழ்நாட்டுல பாஜக செத்த பாம்பு தானே, 4 எம்எல்ஏ தானே இருக்காங்க. இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? பயப்பட கிடையாதுங்க, நாங்க பயப்படலாம் கிடையாது. பாஜக கண்டு விடுதலை சிறுத்தைக்கு பயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாஜக மற்ற மாநிலங்களை ஒரு சுவாக பண்ண மாதிரி கட்சிகளை உடைச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டு ஒரு வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கணும். இன்றைக்கு இந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக பேரம் பேசுறாங்க, அங்க பேசுறாங்க அப்படின்னாங்க. ஆனா தலைவர் வந்து ஒரே உறுதியோட ஒரு அரசியல் பயணத்தை இந்த கூட்டணியோட தான் இருக்கணும்னு முடிவு செய்திருக்காரு.